Hi students, today we're going to see chapter 3 of class 6, that is number play. Pretty palindromic pattern. இந்த palindromic pattern ரொம்ப smart ஆனது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கூட. A number is called as palindrome if it reads the same from left to right or right to left. நம்ம எப்படி படிச்சாலும் அந்த நம்பர் சேமா தான் இருக்கும். 66 நம்ம திருப்பி எழுதினாலும் சரி, அதாவது 6 திருப்பி திருப்பி எழுதினாலும் சரி 66 தான் படிப்போம். அதே மாதிரி 848 நம்ம ரிவர்ஸ்ல எழுதி பார்த்தாலும் 848 தான் எழுதுவோம். 575 திரும்பி நம்ம ரிவர்ஸ்ல இந்த நம்பரை மாத்தி எழுதினாலும் 575 தான் எழுதுவோம். These number looks as same from both directions. They are called as palindromic numbers. இப்போ வந்து இதுலயும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க யூசிங் 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ 111 எழுதா திரும்ப எழுதினாலும் 111 தான் கொடுக்கும். அதே மாதிரி 121 331 222 323. The first and last digits are same. Okay, reverse and add the palindrome. இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி பார்க்கலாம். இப்போ let's start with 23. In the 23, yeah, if you start with 2-digit number, add its reverse. Add its reverse na வந்து இந்த 32 வந்து திரும்ப நம்ம ரிவர்ஸ்ல எழுதுனா, I mean 23 ரிவர்ஸ்ல எழுதுனா 32 வரும். 32 நம்ம ஆட் பண்ணனா 23 plus 32 gives you 55. If the result is not a palindrome, அது palindrome இல்லைன்னா, the reverse the adult and add again. இப்போ 55ன்றது நம்ம எப்படி பார்த்தாலும் palindrome நம்பர்ஸ் தான். ஆனால் இப்போ எனக்கு இல்லை 55 வந்து வேற ஏதாவது நம்பர் வந்துருச்சு, இப்போ நான் மாற்றி கொடுக்குறேன்னா திருப்பியும் நான் 55ஓட 55 ஆட் பண்ணேன்னா 110 வருது. 110 is not a palindrome number, but if I interchange and add again, அதாவது 110ஓட இன்டர்சேஞ்ச் பண்ண 110யும் ஆட் பண்ணேன்னா, அதாவது 011 ஆட் பண்ணேன்னா 121 is a palindromic number. திருப்பி அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பசிலை நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் ட்ரை பண்ணலாம். I want you all to log in with www.mellifera.in to get more questions, and I want you to answer more questions in it and get benefit out of it. Thank you.